வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஏர்பஸ் கொள்வனவில் லஞ்சம், பிணையில் விடுதலையான கபில சந்திரசேன உயிரிழப்பு. அமைச்சருக்கு அச்சுறுத்தல் விடுத்து ராஜாங்கினி சத்தாரதன தேரர் கைது. தெனியாயுவில் தீவிரமாக பரவும் மர்ம காய்ச்சல், சுகாதார குழு நேரடி விஜயம். விஜய்க்கு ஆதரவாக பேசிய அர்ச்சனா ஒரு பைத்தியக்காரன், தேரர் விடுத்த கடும் எச்சரிக்கை. நாட்டில் டிஜிட்டல் வருமானத்தை பெற புதிய வழி, விரைவில் பேபால் சேவை. இலங்கை வந்தடைந்தார் வியட்நாம் ஜனாதிபதி, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. 40 நாடுகளுக்கு 30 நாட்கள் இலவச விசா, சுற்றுலாத்துறை மேம்படுத்த அதிரடி திட்டம். நாட்டில் இன்றும் பலத்த மழை, நீர்த்தேக்கங்கள் நிரம்பும் அபாயம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. விஜய்க்கு முதல்வருக்கான பாதுகாப்பு, IPS அதிகாரிகளின் தடுமாற்றத்தால் பரபரப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் அவரது உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த வழக்கில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவிற்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவிற்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என கூறி போலி பணியாளர்கள் 2 நீதிமன்றத்தில் முன்னிலையானமை தெரிய வந்தமையை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கபில சந்திரசேனவின் பிணை நிபந்தனைகளின்படி அவரது நெருங்கிய உறவினர்கள் 3 ஆள்பணி வழங்க வேண்டியிருந்தது. இதற்காக உறவினர்களாக முன்னிலைப்படுத்துவதற்கு சந்தேக நபர்கள் தலா 15,000 ரூபாவை பணமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையால் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நேற்று உத்தரவிட்டார். இந்த சூழலிலேயே கபில சந்திரசேனவின் சடலம் கொள்ளுப்பட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷன் கரி பாரிஸின் லாட்சப்பல். ராஜாங்கனியை சத்தாரதன தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கு சமூக வலைதளங்கள் ஊடாக அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தேரரை சங்க அமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா ராமன்ஜி மகா நிகாயவின் செயற்குழு கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுத்திருந்தது. அவர் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருவதோடு சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்தே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தெனியாய கல்வி வலயத்திற்கு உட்பட்டு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலைமையை கருத்தில் கொண்டு 4 பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்த நிலையில் தொற்று நோயியல் பிரிவின் விசேட நிபுணர்கள் குழுவினர் தெனியாயவிற்கு செல்லவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வலய கல்வி பணிப்பாளர் நிஷாக கெட்டிகுடவின் உத்தரவின் பேரில் நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 தினங்களுக்கு தெனியாய மத்திய மகா வித்தியாலயம், தெனியாய ராஜபக்ஷ மகா வித்தியாலயம், தெனியாய புனித மத்தியு இருமொழி பாடசாலை மற்றும் பள்ளிகம சித்தார்த்த வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. நிலைமையை கண்டறிய சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் விசேட நிபுணர்கள் குழுவினர் தெனியாயவிற்கு செல்லவுள்ளதாக மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுமித் மெனதுங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுகாதார அதிகாரிகள் காய்ச்சல் வேகமாக பரவினாலும் இது ஒரு தொற்று நோய் மட்டத்திற்கு இன்னும் தீவிரமடையவில்லை. பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்த தீர்மானம் சுகாதாரத்துறையினரின் ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கப்படும் என தென் மாகாண கல்வி செயலாளர் NKR பத்ரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை ஆளுவதற்கு தமிழக நடிகர் விஜயை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அழைப்பதானது சிங்கள மக்களின் பொறுமையை சோதிக்கும் செயல் என்று ஜனசேத பெருமுன கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 30 வருடகால யுத்தத்தில் முப்படைகளும் உயிரை பணயம் வைத்தே வடக்கை மீட்டெடுத்தன. இந்த இருண்ட காலத்தை மீண்டும் உருவாக்க முற்பட வேண்டாம். சிங்கள மக்கள் வீதிக்கு இறங்கினால் எவரும் தப்ப முடியாது. பாராளுமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசிய அர்ச்சனா ஒரு பைத்தியக்காரன். இதே கருத்துக்களை அவர் வெளியில் பேசியிருந்த
இருப்பதால் வீதியில் கூட நடமாட முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தளபதி விஜய் எங்கள் நாட்டை நோக்கி விரல் நீட்ட வேண்டாம், நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்தான், முழு இந்தியாவின் தலைவரோ பிரதமரோ அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் உள்நாட்டு செயற்பாடுகளில் தலையிட முயன்றால் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் 3 வேளை உண்ட மக்கள் இன்று 2 வேளை மட்டுமே உண்ணும் அவல நிலை கிராமங்களில் ஏற்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை வானை தொடுகின்றது. ராஜபக்சகளின் பணம் உகாண்டாவில் இருப்பதாக கூறியவர்கள் இப்போது ஏன் அதை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை? தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தபடி இளைஞர்களுக்கோ பல்கலைக்கழக மாணவர்களுக்கோ வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. சிங்கள புத்தாண்டு போன்ற கலாச்சார நிகழ்வுகளை புறக்கணிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கோயில்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார். மக்களின் வரிப்பணத்தில் வாழ்பவர்கள் இன்று மக்களின் ரத்தத்தையே உறிஞ்சி குடிக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். நாட்டில் பேபால் சேவையை அறிமுகப்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, உலக சந்தையில் தமது சேவைகளை வழங்கும் திறமையான இளம் தலைமுறையினர் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் தமக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை நேரடியாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு நிலவும் தடைகள் இதன் மூலம் நீக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி துறை மூலம் நாட்டிற்கு கிடைக்கும் அந்நிய செலாவணியின் அளவை அதிகரிப்பதற்கு இத்திட்டம் நேரடி பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த முடியும் என அமைச்சு எதிர்பார்க்கிறது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான டிஜிட்டல் தொழில் முனைவோர் உலகின் எந்த ஒரு நாட்டிலும் உள்ள நுகர்வோருக்கு தமது தயாரிப்புகளை எளிதாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பை இந்த சேவை வழங்கும். அத்துடன் இலங்கையில் நாணய பயன்பாடற்ற கொடுக்கல் வாங்கல்களை பிரபலப்படுத்தவும் நிதி தொழில்நுட்ப துறையில் புத்தாக்கங்களை ஊக்குவிக்கவும் இது ஒரு காரணியாக அமையும். சர்வதேச சமூகத்துடன் எந்தவிதமான தொழில்நுட்ப தடைகளுமின்றி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய டிஜிட்டல் வலுவூட்டப்பட்ட இலங்கையை உருவாக்குவதே தமது அமைச்சின் இறுதி இலக்கு என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. வியட்நாம் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது. வியட்நாம் ஜனாதிபதியும் அந்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை நேற்றைய தினம் இரவு இவர்கள் வந்தடைந்துள்ளனர். அவருடன் 209 பேரை கொண்ட தூதுக்குழுவினரும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் மும்பை நகரில் இருந்து வியட்நாம் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான VN1 எனும் விமானம் மூலம் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இந்நிலையில் வியட்நாம் ஜனாதிபதிக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது வியட்நாம் மற்றும் இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் உலகின் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்கும் நடைமுறைக்கான விதிமுறைகளுக்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய திருத்தங்கள் குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால சபையில் நேற்று விளக்கம் அளித்துள்ளார். புதிய விதிமுறைகளின்படி தெரிவு செய்யப்பட்ட 40 நாடுகளின் சுற்றுலா பயணிகள் 30 நாட்கள் தங்கியிருப்பதற்கான இலவச விசாவை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கு முன்னர் சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய 7 நாடுகளுக்கு மட்டுமே இந்த வசதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, பெலாரஸ், பெல்ஜியம், செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, நோர்வே, போலந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பஹ்ரைன், ஈரான், இஸ்ரேல், கசகஸ்தான், குவைத், நேபாளம், ஓமான், பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா, தென்கொரியா, துருக்கி, ஐக்கிய அரபு ராச்சியம், சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இந்த நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு விசா கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. இதேவேளை கட்டணம் அறவிடப்படாவிட்டாலும் மின்னணு பயண அங்கீகாரம் பெறுவது உட்பட்ட ஏனைய அனைத்து குடிவரவு நடைமுறைகளையும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இதன் விளைவாக 117 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்படுவதுடன் இறுதியில் நாட்டிற்கு 242 மில்லியன் அமெரிக்க டாலர் தேறிய லாபம் கிடைக்கும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பு நிலை காரணமாக நாட்டின் தற்போதைய மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.
இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய உவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பல பகுதிகளில் மாலை வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பல மாதங்களாக நிலவிய கடும் வெப்பமான வானிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் மீண்டும் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. மழையால் சாமிமலை ஓயா, மரே ஓயா, சியத்தல கங்குல ஓயா, காட்மோர் ஓயா உள்ளிட்ட நீரோடைகளிலும் காசல்டி நீர்த்தேக்கத்திற்கு நீரை வழங்கும் பொகவந்தலாவ ஓயா, கெசல்கமுவ ஓயா, ஹட்டனோயா போன்ற பிரதான கங்கைகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதேபோல் தலவாக்கலை பகுதியில் உள்ள மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரை வழங்கும் மகாவெளி கங்கையிலும் நீரின் அளவு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தொடர்ச்சியான மழை காரணமாக பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் தொழிலாளர்கள், பண்ணையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மழை பெய்யும் நேரங்களில் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் நீராடுவதையும் அவற்றின் அருகில் செல்வதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் நேற்று முதல் இடி மின்னலுடன் கூடிய கடும் மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியான மழையால் சில தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதுடன் போக்குவரத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வடக்கில் போதைக்கு அடிமையான இளைஞர்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இதன் விளைவான தற்போதுதான் தமது பிள்ளைகளை நிம்மதியாக பாடசாலைக்கு அனுப்ப முடியுமாக உள்ளதாக பெற்றோர் என்னிடம் தெரிவித்தனர் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அங்கிருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகளுக்கு பகாரிய பாதிப்பாக இருந்த போதைப் பொருள் பிரச்சனை, அந்த போதையில் இருந்து எமது இளைஞர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் இன்றைக்கு அதற்கான பாரிய செயலனை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அந்த நடவடிக்கையின் விளைவாக இன்றைக்கு விசேடமாக என்னை சந்தித்த, அதாவது விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சுன்னாகம் போன்ற பிரதேசங்கள் இருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள், ஐயா, நாங்கள் இப்பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகளை நிம்மதியாக அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப முடியுமாக இருக்கின்றது, நிம்மதியாக அனுப்ப முடியுமாக இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது, இன்னும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை, ஆனால் கடந்த காலத்தில் அவ்வாறான நிலைமை இருக்கிறது. அப்ப அதனால அந்த நிலைமைகளை நாங்கள் இன்றைக்கு மாற்றத்தை செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு விசேடமாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற தமிழ் டயஸ்போராக்கள், வெளிநாடுகள் இருக்கின்ற அனைவரும் இன்றைக்கு இலங்கைக்கு வருவதற்கு தாங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தாங்கள் இலங்கைக்கு வருவதற்கு மாத்திரமல்ல, இலங்கையில் முதலீடு செய்வதற்குமான தாங்களுடைய விருப்பத்தை செய்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகர சபையின் தடையை மீறி உணவு பொதியிடலுக்கு லஞ்சம் பயன்படுத்திய மற்றும் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவு நிலையங்களுக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றில் அனுமதியின்றி உணவு கையாளும் நிலையம் இயங்குவதாகவும் அங்கு சட்டவிரோதமாக லஞ்சீட் பயன்படுத்தப்படுவதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் தினேசுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோதனையின் போது பின்வரும் சட்டவிரோத செயல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. நகரசபையின் அனுமதி மற்றும் உணவு வளவு பதிவு சான்றிதழ் இன்றி இயங்கியுள்ளமை, உணவு பொதியிடலுக்கு தடை செய்யப்பட்ட லஞ்சீட் பயன்படுத்தப்பட்டுள்ளமை, உணவு தயாரிப்புக்கு பயன்படும் நீர் பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்த தவறியுள்ளமை, பணியாளர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் இல்லாமை மற்றும் தனிநபர் சுகாதாரம் பேணப்படாமை, சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பாதுகாப்பற்ற சூழலில் உணவு உற்பத்தி செய்துள்ளமை. இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர் தினேசினால் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற விசாரணையின் போது உரிமையாளர் தனது குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து அவருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த நீதவான் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். முதல்வராக பொறுப்பேற்க முடியாத நிலையில் விஜய்க்கு முதல்வருக்கான பாதுகாப்பு வாகனங்கள் வழங்கிய விவகாரத்தில் IPS அதிகாரிகள் தடுமாறியுள்ளனர்.
தமிழக சட்டசபை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவகவால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலேயே தவக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் விஜய்தான் முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் என IPS அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு முதல்வருக்கான பாதுகாப்பு வாகனங்களை வழங்கினர். விஜய்க்கு முதல்வருக்கான பாதுகாப்பு நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டன. அவருக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேலூர் DIG தர்மராஜன் சிறப்பு பிரிவு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க மறுத்துவிட்டார். இதையடுத்து விஜய்க்கு முதல்வருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய IPS அதிகாரிகள் பின்வாங்கி தொடரணி வாகனங்களையும் திரும்ப பெற்றதுடன் பாதுகாப்பு வளையத்தையும் விலக்கிக் கொண்டனர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கையில் இதற்கு முன் ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல்வர் ஆகின்றனர் என்ற தகவல் கிடைத்தவுடனேயே பாதுகாப்பு வாகனங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் விஜய் விவகாரத்தில் தற்போது IPS அதிகாரிகள் அவசரப்பட்டு விட்டனர். விஜய் பாதுகாப்பு விவகாரத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டனர் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தவக மட்டுமல்லாது பெரும்பான்மையோடு வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்று தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தவக தலைவர் விஜய் பதவியேற்பதை நான் தடுக்கவில்லை. பெரும்பான்மை இல்லாத கட்சியை ஆட்சி அமைக்க எப்படி அழைக்க முடியும்? பெரும்பான்மையை மட்டுமே நிரூபிக்க வேண்டும். யார் யார் ஆதரவு எனும் விவரத்தை அவர் தெரிவிக்க வேண்டும். ஆளுநர் மாளிகைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க 118 MLA-களையும் அழைத்து வர வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளார். விஜய்க்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளை வென்றுள்ள அதிமுக, திமுக இணைந்து வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் அனுமதிப்பீர்களா என்ற கேள்விக்கு பெரும்பான்மைக்குரிய ஆதாரங்களுடன் எந்த கட்சி வந்தாலும் அதை ஏற்று பரிசீலிப்பேன். அடுத்த 2 அல்லது 3 தினங்களில் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க யாரும் உரிமை கோரவில்லை எனில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தை பிறப்பிடமாகவும் ஆஸ்திரேலியா சிட்னியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வசந்தராணி விக்ரமராஜா அவர்கள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு குருமன்விழி 12ஆம் வட்டார பிரதான வீதியை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அனா தயாளினி பிரேமமூர்த்தி அவர்கள் 7/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீவு 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் 1ஆம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை கைலை வாசன் அவர்கள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மட்டுவிலை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தயாபரன் சிந்துஜா அவர்கள் 5/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.